காய்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி நம்ம வந்து இந்த சைனீஸ் ட்ராமாவோட எபிசோட் 2 தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இன்றைக்கான எபிசோடுக்குள்ளே போகலாம். ஸோ ஸ்டார்டிங்கில் ஹீரோ வந்துட்டு வேலைக்கு போகிறதுக்காக காரில் ஏறி உட்காரான். ஸோ அப்போ இந்த செக்ரட்டரி பையன் வந்து ஒரு இன்விடேஷன் மாதிரி கொடுக்குறான். இது வந்து ஹீரோயினிக்காக வந்திருக்கு சார் அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது ஹீரோ வந்து அது என்னென்னு ஓப்பன் பண்ணி பார்க்குறான். பார்த்தா இந்த லின் இருக்கா இல்லையா, அவளோட அப்பாவுக்கு வந்து பர்த்டே பார்ட்டி மாதிரி நடக்குது. அதுக்கு வந்து ஹீரோயினி இன்வைட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹீரோ வந்துட்டு யோசிச்சு பார்க்குறேன், என்னடா அவங்க ஹீரோயினிக்கும் லின்னோட ஃபேமிலிக்கும் ஆகவே ஆகாது, எதுக்கு இவளுக்கு போய் இன்விடேஷன் அனுப்பிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு இப்போ வந்து ஸ்ட்ரெயிட்டாக வேலைக்கு போகிறான். ஸோ இப்போ அது கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தோம்னா இப்போ ஹீரோயினி வந்துட்டு லின்னை பார்க்குறதுக்காக ஹாஸ்பிட்டல் வந்திருக்காங்க. ஸோ நர்ஸு உள்ளே வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ லாஸ்ட்டு 6 மந்த்தாக வந்து பிளட் கொடுத்துட்ருக்கீங்கல்ல, ஸோ அதனால் வந்து இப்போ லின்னோட உடம்பு வந்து சரியாயிருச்சு. ஸோ அவங்க வந்து இனிமேல் எந்திரிக்கிறது மட்டும்தான் பேலன்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க. நர்ஸு போன செகண்ட்லேயே வந்துட்டு பாட்டி உள்ள விடுவருன்னு வந்துட்டு, டே என்னடா பண்ணிட்டு இருக்க, எதுக்கடா இவ்வளோட பிளட்டெல்லாம் வந்துட்டு யாருக்கோலாம் இது பண்ணிட்டு இருக்குன்ற மாதிரி சொல்லவும் ஹீரோயின் வந்துட்டு சொல்கிறா, அதெல்லாம் இல்லை பாட்டி, நான் வந்து பிளட்டெல்லாம் தரல அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஹீரோ வந்துட்டு, அதெல்லாம் இல்லை, இவங்க அப்பா தான் வந்துட்டு இதுக்கெல்லாம் காரணம், ஸோ அதுக்கு இவ தான் பிளட் கொடுத்தாகணுன்ற மாதிரி சொல்லவும் பாட்டி வந்து கத்துறாங்க, அவங்க அப்பா பண்ணியிருந்தாலுமே எதுக்கு நீ இவ்வளோ போட்டு பழி வாங்கிட்டு இருக்க, அதெல்லாம் முடியாது, வா ஒழுங்கு மரியாதை அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஹீரோ வந்துட்டு சொல்கிறான், இல்லை எனக்கு லின்னை தான் பிடிச்சிருக்கு, நான் அவளை தான் லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லவும் பாட்டிக்கு செம்ம கோவம் வந்துடுது. சப்புன்னு அரைஞ்சிடுறாங்க. அப்போ வந்து ஹீரோ சொல்கிறான், நான் வந்து பிளட்டு தரதுக்காக ஹீரோயினோட அம்மா கிட்டலாம் கேட்டேன், அவங்க வந்துட்டு நீங்கள் பிளட்டை தாராளமாக எடுத்துக்கோங்க, ஆனால் எனக்கு அது பதில் காசு கொடுங்கன்ற மாதிரி அவங்க சொல்லவும் தான் நான் இப்படி ஒரு வேலையே பார்த்தேன்ற மாதிரி ஹீரோ சொல்கிறான். பாட்டி வந்துட்டு சொல்கிறாங்க, அவங்க வந்து உன் மதரின்லா, ஸோ நீ தான் அதெல்லாம் டேக் கேர் பண்ணணுன்ற மாதிரி சொல்லவும் உங்ககிட்ட ஹீரோயினுக்கு வந்து சமஷாக்கு, பெற்ற தாயே இப்படிலாம் பண்ணியிருக்காளே அப்படின்ற மாதிரி. அப்போ ஹீரோ வந்துட்டு சொல்கிறதே கேட்க மாட்டேங்கிறான், எனக்கு லின்னு தான் வேணுன்ற மாதிரி சொல்லவும் பாட்டி வந்துட்டு சொல்கிறாங்க, உங்கள் அப்பாவும் இதே மாதிரி வேலை தான் பார்த்தான், ஆனால் கூடிய சீக்கிரமே போய் சேர்ந்துட்டான், உங்கள் அப்பா இப்படிலாம் பண்ணுறதை பார்த்து உங்கள் அம்மாவுமே உன்னெல்லாம் விட்டுட்டு போயிட்டா, ஸோ நீயும் அதே தப்பு தான் பண்ணிட்டு இருக்க, ஸோ பார்த்து நடந்துக்க, இவன் உன்னோட ஒய்ஃபும் உன்னோட மெய்டு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினி வந்து பாட்டி கூட்டிட்டு போயிடறாங்க. இப்போ ஹீரோ வந்து லின் கிட்ட போயிட்டு, எனக்காக கொஞ்சம் வெயிட் பண்ண, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் அங்கேருந்து போகிறான். ஸோ இப்போ இவங்க எல்லாருமே அங்கேருந்து போனதுக்கப்புறம் ஒரு பையன் வந்து லின்னோட ரூம்குள்ளே வரான். வந்துட்டு லின் பக்கத்தில் உட்காந்துட்டு, நான் உனக்காக வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இவன் வந்து லின்னை ரொம்பவே லவ் பண்ணிகிட்ருக்கான். லைக் இவனுக்கு வந்து லின் ஒன் சைட் லவ் மாதிரி, ஓகேவா. இப்போ ஹீரோயினி இவங்க 2 பேருமே வந்து பாட்டி கூட வீட்டுக்கு போயிருக்காங்க. ஸோ அங்கே போனதும் பாட்டி வந்துட்டு ஹீரோயினி அது சாப்பிடு இது சாப்பிடுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. போச்சு, என் பேத்தி எவ்வளோ ஒல்லியாக இருக்கா, இந்த கொஞ்சம் வயசுலேயே இப்படிலாம் இருக்கலாமா, இவன் தான் உன்னை சரியாகவே பார்த்துக்கிறது இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோ போட்டு நல்லா வஞ்சிட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஹீரோயினி தன்னோட ஒய்ஃப்னு சொல்லிட்டு நீ எப்போ எல்லாருக்கிட்டே சொல்ல போகிற அப்படின்னு சொல்லி காய்ச்சி மூச்சுன்னு கத்திட்டு இருக்காங்க. ஹீரோ வந்துட்டு, சரி நான் வந்து நிறைய இடத்துக்கு இவ்வளோ கூட்டிகிட்டு போயிட்டு எல்லாருக்கிட்டையுமே நான் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன், சரி வாங்க நம்ம பார்க்குக்கெலாம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியை வாக்கிங் கூட்டு போயிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போகலான்ற மாதிரி பிளான் பண்ணியிருப்பான். ஆனால் பாட்டி வந்துட்டு சொல்கிறாங்க, இல்லை நீங்கள் எனக்கு எங்கேயுமே போகக்கூடாது, மாடிக்கு போங்க, ரூமுக்கு போங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இவங்க 2 பேருக்கு ஒன்றுமே புரியல, ரூமுக்கு போவா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனியோட கையை பிடிச்சி கூட்டு போவான். அப்போ ஹீரோ கேட்குறான், இத்தனை நாளாக நம்ம 2 பேரும் தனித்தனியாக தான் தூங்கிட்டு இருந்தோம், இப்போ என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி கேட்கவும் ஹீரோனி எனக்குலாம் தெரியாதுன்ற மாதிரி கை காட்டிடுறா. ஸோ அவங்க 2 பேருக்கும் ரூம்குள்ளே போய் உட்காந்துக்கிறானுங்க. அரை மணி நேரம் கழிச்சு ஹீரோ என்ன சொல்கிறான்னா, இங்கே பாரு, நான் போய் குளிச்சுட்டு வருவேன், அதுக்குள்ளே நீ வெளியே போயிடணும், நான் உன்னை பார்க்கவே கூடாதுன்ற மாதிரி சொல்லவும் எனக்கு மட்டும் ஆசையா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவ போயிட்டு அக்கறை டோரை ஓப்பன் பண்ணுவா. பார்த்தா பாட்டி வெளியே உட்காந்துட்டு என்னம்மா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. உடனே வந்துட்டு, இல்லை பாட்டி, எனக்கு வந்து லைட்டாக பசிக்கிற மாதிரி இருந்துச்சு, ஆனால் இப்போ எனக்கு பசி போயிடுச்சு, நான் உள்ளே போகிறேன்னு சொல்லிட்டு போய் மறுபடியும் லாக் பண்ணிட்டு உள்ளே உட்காந்துருப்பா. அப்போ ஹீரோ வெளியே வந்ததும் என்னடி இங்கே உட்காந்துருக்குன்ற மாதிரி கேட்கவும் வெளியே பாட்டி இருக்காங்கன்ற மாதிரி சொல்கிறான். ஸோ அவனுமே வந்துட்டு போய் கதவை திறந்து பார்க்கும்போது பாட்டி உட்காந்துருக்காங்க. பாட்டி இருந்தாலும் நீங்கள் இதெல்லாம் பண்ணக்கூடாது பாட்டி அப்படின்ற மாதிரி சொல்லவும் பாட்டிமா வந்துட்டு என்ன கேட்குறாங்கன்னா, என்ன உனக்கும் பசிக்குதா, ஒழுங்கு மரியாதையாக உள்ளே போட அப்படின்ற மாதிரி கத்துறாங்க. ஸோ அவனுமே வந்துட்டு டோரை லாக் பண்ணிடுறான். ஸோ இப்போ ஹீரோ வந்துட்டு என்ன சொல்கிறான்னா, இதுக்கு நீ தான் ஒரு வழி பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு அவனை தூக்கிட்டு போய் பெட்டில் போடுறான். ஸோ அப்படியே கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தோம்னா ஹீரோயினி கட்டில் மேலே குதிச்சிட்ருக்கான். இவங்க 2 பேர் வந்து பாட்டியை வந்து ஏமாத்துறாங்களாம். ஸோ வந்து ரொம்ப நேரமாக குதிச்சுட்டு எனக்கு கால் வலிக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அவன் வந்துட்டு அதெல்லாம் முடியாது, நீ குதி பாட்டி போகிற வரைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லவும் அவளுமே அப்படியே ஜங்குன்னு குதிச்சுட்டே இருக்கா. ஸோ வெளியே வந்து பாட்டி அந்த குதிக்கிறதுல வந்து கட்டெல்லாம் ஷேக் ஆகிற சவுண்ட் கேட்குது. போச்சு ஐயோன்னு சிரிச்சுக்கிட்டு இவங்க அப்போ தான் அங்கேருந்து எந்திரிச்சு போகிறாங்க. ஸோ ஹீரோ வந்துட்டு, போதும் நிப்பாட்டு, பாட்டி போயிட்டாங்க, சரி நாளைக்கு வந்து ஒரு முக்கியமான பர்த்டே பார்ட்டி இருக்குது, நம்ம போய் ஆகணும், ரெடியாக இரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எப்பயும் போல் அவங்களோட ரொட்டீன்ஸ்லாம் பார்க்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஹீரோயினி வந்து செக்ரட்டரி பையனை பார்த்ததும் அவனை கூப்பிட்டு, இந்த மாதிரி எங்கள் அம்மா வந்து ஹீரோ கிட்ட காசு வாங்கினாங்களா அப்படின்ற மாதிரி கேட்கவும் அந்த செக்ரட்டரி வந்துட்டு, என்கிட்ட இதெல்லாம் கேட்காதீங்க மேம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஆனால் ஹீரோயினி வந்துட்டு, சரி எவ்வளோன்னு ஆச்சுன்னு மட்டும் சொல்லுங்களேன் அப்படின்ற மாதிரி சொல்லவும் அவங்க வந்து 700,000 வாங்கியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வேகமாக அங்கிட்டிருந்து ஓடி போயிடுறான். இப்போ ஹீரோயினோட அம்மா வீட்டை பார்த்தோம்னா ஹீரோயினி ரொம்ப போரான கேர்ள் தான் போல், பாவம். அவளோட அம்மா வந்துட்டு இந்த சூதாட்டம் இதிலெல்லாம் நிறையா ஈடுபடுறவங்க போல்.
ஸோ அவங்க அப்படி உட்காந்து விளாண்டுட்டு இருக்கும்போது ஹீரோயின் வீட்டுக்கு வரா. வந்ததுமே அந்த அவங்க அம்மா ப்ளே பண்ணுறதெல்லாம் பார்த்து செம்ம காண்டாயிட்டு அந்த டேபிளவே தட்டி விட்டுறா. அம்மா வந்துட்டு கத்துறாங்க, நீ தாண்டி எனக்கு வில்லி போச்சு, என் காசெல்லாம் எடுத்துகிட்டு போகிறாளுங்க அப்படின்ற மாதிரி அவங்க கத்திட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயின் வந்துட்டு எதுக்கு நீங்கள் ஹீரோ கிட்ட காசெல்லாம் வாங்குனீங்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கும்போது அப்போ யாரோ கதை தட்டுற சவுண்ட் கேட்குது. போய் ஓப்பன் பண்ணி பார்த்தா இவங்க அம்மா வந்து ஹீரோ கிட்ட மட்டும் இல்லை, எக்ஸ்ட்ராவே கடன் வாங்கி வச்சிருப்பாங்க போல். ஸோ அந்த பர்சன்லாம் உள்ளே வந்துட்டு காசை கொடுக்குறேன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட அம்மாவை போட்டு மிரட்டுறாங்க. ஆனால் அவங்க வந்துட்டு எனக்கு இன்னும் 2 days தாங்க, நான் வந்து கண்டிப்பாக தந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லவும் டக்குன்னு அவங்க அம்மாவோட கையை வந்து பிடிச்சிட்டு கத்தி எடுக்கிறான். எடுத்துட்டு இங்கே பாரு, ஒழுங்கு மரியாதையே காசு தெரியா இல்லை உன் விரலெல்லாம் வெட்டவான்ற மாதிரி சொல்லவும் உடனே அம்மா வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, இதான் என் பொண்ணு, இவன் வந்து ஹீரோவோட ஒய்ஃபு, அவங்க வந்து பெரிய பணக்காரங்க, அவங்கள்ட்ட போய் வாங்கிக்கோங்க அப்படின்ற மாதிரி கோத்து விட்றான். ஹீரோயினுக்கு சமைச்ச என்னதான் இந்த அம்மா இப்படி என்ன வச்சு விளாண்டுட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி அவன் வந்துட்டு கடங்காரை நம்பவே இல்லை. என்னது உன் பொண்ணுக்கு அவ்வளோ பெரிய மாப்பிள்ளையா, நான் அவனோட அப்பாவே தெரியுமா அப்படின்ற மாதிரி இவன் வந்து அவங்களாம் கலாய்க்கிறாங்கன்னு நினச்சி கலாய்ச்சிட்டு இருக்கான். ஆனால் வந்துட்டு ஹீரோயினி ரொம்ப அழகாக இருப்பா இல்லையா. ஸோ அதை பார்த்ததும் நீ வந்து இப்போ காசு தரியா இல்லை உன் விரல வெட்டவா, உனக்கு 2 ஆப்ஷன் தான், ஒன்று விரல வெட்டுறது இல்லாட்டினா உன் பொண்ணு மூலியமாக அந்த காசை கழிச்சிக்கிறவா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயினி கிட்ட அப்படியே கிட்ட போகிறான். ஸோ இப்போ ஹீரோயினியோட கையில் அந்த ரிங்கை பார்க்குறான், வெட்டிங் ரிங்கை. அதை வந்து பார்த்தோன்னே பல கோடி ரூபாய் போகும் போலே அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து வாங்குறதுக்காக ட்ரை பண்ணுறான். பட் ஹீரோயினி வந்துட்டு நான் தரமாட்டேன்னு சொல்லி அடம்பிடிச்சிட்டு இருக்கா. அப்போ கரெக்டாக நம்ம ஹீரோ உள்ள வந்து அந்த கடங்காரங்க எல்லாரையுமே அடித்து துரத்தி விட்டுடுறான். ஸோ ஹீரோயினியோட அம்மா கிட்ட போயிட்டு இனிமேல் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது, இது எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன்ற மாதிரி சொல்கிறான். அப்போ ஹீரோயினி வந்துட்டு தேங்க்யூ எனக்காக இதெல்லாம் பண்ணுது அண்ட் உங்கள் காசை நான் சீக்கிரமே ரிட்டர்ன் பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஹீரோ வந்துட்டு சொல்கிறான், சரிவா நம்மளுக்கு டைம் ஆச்சு பார்ட்டிக்கு போகணும்னு சொல்லிட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறான். இப்போ ஹீரோ ஹீரோயினி இவங்க 2 பேருமே வந்துட்டு அந்த பார்ட்டிக்கு வராங்க. ஸோ உள்ளே வரும்போதே லின்னுக்கு ஒரு தங்கச்சி இருக்கா. ஸோ அவள் வந்து ஹீரோ பார்த்ததுமே வந்துட்டு ஹீரோ எப்படி இருக்கீங்க, உங்களை பார்த்தே ரொம்ப நாளாக ஆச்சு, ஐ மிஸ் யூ அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கா. ஸோ பக்கத்தில் இருக்க ஹீரோயினை நோட் பண்ணதும் இவ்வளோ எதுக்கு கூட்டு வந்தீங்க, இவளால் தான் எங்கள் அக்காவுக்கு இப்படிலாம் ஆச்சு, இவளை யார் ஃபஸ்ட் இங்கே இன்வைட் பண்ணா அப்படின்ற மாதிரி காய்ச்சி மூச்சுன்னு கத்திட்டு இருக்கான். அப்போ வந்துட்டு ஹீரோ சொல்கிறான், உங்கள் வீட்டிலேருந்து தான் இன்விடேஷன் வந்துச்சு, ஸோ அதனால தான் கூட்டிகிட்டு வந்தேன் அண்ட் பண்ணதுக்கு வந்து மன்னிப்பு கேட்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தா அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்கிறான். ஆனால் ஹீரோயின் வந்துட்டு நான் ஒன்றும் உங்ககிட்ட அப்பாலஜிஸ்லாம் கேட்க வரல, நான் வந்து எங்கள் அப்பா இன்னசென்ட்டுன்னு உனக்கு ப்ரூவ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. அதுவும் சைன் லாங்குவேஜில். ஒன்றும் இல்லை, என்னோட தங்கச்சி என்ன சொல்கிறான்னா, உன்னால் வேர்ட்ஸில் கூட அப்பாலஜிஸ் கேட்க முடியல, பேசாமல் நீ வந்து நீல் டவுன் பண்ணி என்கிட்ட பெக் பண்ணு, நான் அப்போ மன்னிச்சு வேணா விடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஹீரோயின் வந்துட்டு என்னாலாம் நீல் டவுன் பண்ணிட்டு உங்ககிட்டலாம் பேச முடியாது அப்படின்ற மாதிரி சைன் லாங்குவேஜில் கத்திட்டு இருக்கான். அப்போ இந்த லின்னோட தங்கச்சி என்ன பண்ணுறான்னா, அங்கே மெய்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்ககிட்ட வந்துட்டு இந்த மாதிரி தட்டி விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லவும் அவங்க வந்து அப்படியே லைட்டாக ஹீரோயினை இடிச்சு விட்டுறாங்க. ஸோ அவள் டக்குனு நீல் டவுன் பண்ணிடுறான். அப்படி பண்ணும்போது அந்த இடத்துக்கு வந்து ஹீரோட தங்கச்சி சென் வரா. ஸோ அவன் வந்துட்டு அண்ணி உங்களுக்கு எதுவும் ஆகலையே அப்படின்ற மாதிரி கேட்கவும் ஹீரோயினுமே எனக்கு எதுவும் ஆகலைன்ற மாதிரி சொல்கிறான். ஸோ இப்போ சென் வந்துட்டு என்ன சொல்கிறான்னா, இங்கே பாருங்க, இப்படி தான் உங்கள் கெஸ்ட்டெல்லாம் வந்துட்டு நீங்கள் ட்ரீட் பண்ணுவீங்களா, உங்கள் நடத்தையே சரியில்லை அப்படின்ற மாதிரி அக்காச்சு முச்சன் இவனும் கத்த ஆரம்பிச்சிடறான். அதுக்கப்புறம் ஹீரோயினிக்கிட்ட வந்து சொல்கிறான், எதுக்கு நான் வரதுக்கு முன்னாடி நீங்களாம் இங்கே வந்துட்டீங்க, பார்ட்டிப்பெலாம் நடக்கும் தெரிஞ்சு தான் அனுப்பிச்சி விட்டாங்க, அது மட்டும் இல்லாமல் கிஃப்ட்ஸ் எல்லாம் வேறு கொடுத்து விட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லவும் இந்த லின்னோட தங்கச்சி வந்துட்டு என்ன சொல்கிறேன்னா, ஹீரோ நீங்கள் பாருங்கள் எப்படிலாம் உங்கள் தங்கச்சி பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு ஹீரோயினி முக்கியம் இல்லை தானே அப்படின்ற மாதிரி கேட்கவும் அப்போ ஹீரோ வந்துட்டு டக்குன்னு ஹீரோயினியோட கையை பிடிச்சி தூக்கி இவன் வந்து என்னோட ஒய்ஃப்ன்ற மாதிரி எல்லாருக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறான். லின்னோட தங்கச்சிக்கா செம்ம ஷாக்கு. சென்னைக்கு வந்துட்டு செம்மையாக பல்ப் வாங்கினா அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்காங்க. இப்போ அந்த இடத்துக்கு வந்துட்டு லின்னோட அப்பாலாம் வராரு. அவர் வந்துட்டு அவங்களோட சின்ன பொண்ணை வந்து திட்டி விட்டுறாங்க. ஸோ அந்த பொண்ணு கோச்சிட்டு அங்கேருந்து போகுது. போனதுக்கப்புறம் வந்துட்டு என்ன சொல்கிறாங்க, இந்த மாதிரி நடந்ததுக்கு என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு சென் கிட்ட சொல்கிறாங்க. சென் வந்துட்டு என்ன சொல்கிறான்னா, என்கிட்ட சொல்ல தேவையில்ல, இவங்க கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கை காட்டுறான். ஸோ ஹீரோயினிக்கிட்ட அவங்களுக்கு சொல்ல விருப்பமே இல்லை. பட் ஹீரோயினி வந்துட்டு அந்த கிஃப்டெல்லாம் அவங்க கிட்ட கொடுத்துட்டு சைன் லாங்குவேஜில் விஷ் பண்ணுறா. ஸோ அது என்னன்னு சொல்லிட்டு சென் சொல்கிறா, இந்த மாதிரி அவங்க உங்களுக்கு பர்த்டே விஷலாம் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லவும் அவருமே வந்துட்டு தேங்க்யூ அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு அங்கேயே அவங்களோட கான்வர்சேஷன்லாம் முடிச்சுக்கிறாங்க. இப்போ ஹீரோவும் அவனோட தங்கச்சி வந்து மாடியில் நின்று குடிச்சிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து தங்கச்சிக்காரி கேட்குறா, நீ எதுக்கு இப்படி இருக்க, அவங்க பாவம் தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்லவும் இவன் வந்துட்டு இது என்னோட பிஸ்னஸ் மேட்டர், என் பர்சனல் மேட்டர், நீ வந்து எதுவும் சொல்லாத அப்படின்ற மாதிரி சொல்லவும் அதெல்லாம் நான் சொல்லுவேன், நீங்கள் இங்கே வந்து இப்படிலாம் நடக்கும்னு தெரிஞ்சு தான் பாட்டி என்னை அனுப்பிச்சி விட்டாங்க, இவங்க எல்லோரும் என்ன ஹீரோயினை போட்டு அப்படி பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இவள் கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டே இருக்கா. ஸோ கீழே வந்து ஹீரோயினி தனியாக நின்றுட்டு இருக்கும்போது யாரோ கூப்பிட்றாங்க. பார்த்தா அதுக்கு வாங்கினா நீ இங்கே என்ன பண்ணுற அப்படின்ற மாதிரி ஹீரோயினி கேட்கவும் அவன் வந்துட்டு சொல்கிறான், இல்லை நீ எங்கே இருந்தாலும் நாங்கள் வருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஹீரோயினி என்ன சொல்கிற அப்படின்ற மாதிரி கேட்குறா. ஸோ அவன் வந்துட்டு இல்லை நான் சும்மா தான் சொன்னேன், ஹீரோட தங்கச்சி தான் நீ எங்கே இருக்கன்னு சொன்னாங்க, ஸோ தெரிஞ்ச பர்த்டே பார்ட்டி வர அதனால தான் இங்கே வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லவும் அப்படியா சரி நீ ஃப்ரீனா நம்ம எங்கேயாவது வெளியே போகலாமா அப்படின்னு சொல்லி குவாங் கேட்குறான். அதுக்கு ஹீரோயினி வந்துட்டு இல்லை
நான் வந்து ஹீரோ கூட வந்திருக்கேன், அது மட்டும் இல்லாமல் நான் வந்து ஹீரோவோட ஒய்ஃப் அப்படின்ற மாதிரி சொல்லவும், அதனால என்ன, நீ யாரோட ஒய்ஃபாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் என்னை வந்து உன்னை லைக் பண்ணுறதுலேருந்து ஸ்டாப் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஹீரோயின் வந்துட்டு அப்படியே ஒரு ஃபேஸ்லாம் மாறுது. அவன் வந்துட்டு இல்லை இல்லை, நான் சும்மா உன்னை சிரிக்க வைக்கிறதுக்காக அப்படி சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது இவங்க 2 பேர் பேசுகிறத வந்து ஹீரோ நோட் பண்ணிடுறான். ஸோ செம்ம காண்டாயிட்டு அப்படியே கீழே இறங்கி வரான். கீழே இறங்கி வந்ததுமே ஹீரோ நீங்கள் வா அப்படின்ற மாதிரி கூப்பிட்றான். ஸோ ஹீரோயினுமே வந்துட்டு அப்படியே அவங்ககிட்ட போய் நிற்கிறா. அப்போ இந்த லின்னோட தங்கச்சி இருக்கா இல்லையா, அவன் வந்துட்டு சொல்கிறா எல்லாரும் அந்த ஸ்விம்மிங் பூலுக்கு வாங்க, உங்களுக்கு வந்து நான் ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லவும் இப்போ எல்லாருமே அங்கே போகிறாங்க. அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரியுது, அந்த லின்னோட தங்கச்சி சொல்கிறா, இன்றைக்கி நான் உங்களுக்கு வந்து என்னோடய சிஸ்டரை காட்டுறேன், ஏன்னா 3 வருஷமாக கோமாவில் இருந்திருக்கா, இப்போ தான் வந்து ரெக்கவர் ஆகிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த இடத்துக்கு லின்னை வந்து அந்த வீல் சேரில் கொண்டு வராங்க. அது கேட்டதுமே ஹீரோக்கு வந்துட்டு ஒரு மாதிரி ஷாக் ஆகிடுது. ஸோ டக்குன்னு திரும்பி பார்த்துட்டு ஹீரோனோட கையை தட்டி விட்டு டக்குன்னு லின் கிட்ட ஓடி போயிட்டு, நீ எப்போ எந்திரிச்ச, நீ எந்திரிச்சது ஏன் என்கிட்ட சொல்லவே இல்லைன்னு சொல்லிட்டு அவளோட கண்ணை பார்த்து பேசிகிட்டு இருக்கான். ஹீரோனிக்கு அதை பார்க்கும்போது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. பட் இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறான். அப்போ வந்து இந்த லின் இருக்கால, அவள் சொல்கிறான், நான் வந்து உனக்காக தான் எழுந்து வந்தேன், நான் இனிமேல் உன்னோட்டு போகவே மாட்டேன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது அவனோட கழுத்தில் வந்து ஒரு ப்ளூ கலர் டை இருக்கும். ஸோ அது இவ தான் வாங்கி கொடுத்துருப்பா போல. அதை பார்த்ததும், நீ இது இன்னுமே வச்சிருக்கியா, அப்போ நீ என்னை எவ்வளோ லவ் பண்ணுறல அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அவனுமே வந்துட்டு நான் உன்னை ரொம்பவே லவ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ இப்போ லின் வந்துட்டு ஹீரோனியை நோட் பண்ணும்போது, ஆனால் இப்போ உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, இப்போ நான் உங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறான். ஸோ ஹீரோ வந்துட்டு என்ன சொல்கிறான்னா, அதெல்லாம் இல்லை, நான் உனக்கு அப்புறமேட்டு எல்லாத்தையும் தெளிவாக சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது பின்னாடி இருந்து ஹீரோனுக்கு அப்படியே தாரியாக கண்ணீர் ஊற்றிட்டு இருக்கு. அப்போ வந்துட்டு இந்த லின்னோட தங்கச்சிக்காரி மறுபடியும் அந்த வேலைக்காரங்கிட்ட வந்து அவளை வந்து தண்ணியில் தள்ளி விடுன்ற மாதிரி கண்ணில் சொல்கிறான். ஸோ அந்த ஆளுமே வந்துட்டு ஹீரோனியை பிடிச்சி தண்ணியில் தள்ளி விட்டு ஓடி போயிடறான். இப்போ ஹீரோனி தண்ணியில் விழுகும்போது டக்குன்னு வந்து லின் எந்திரிச்சிட்றா. அதாவது அவள் விழுக போகிறாளேன்னு சொல்லிட்டு எந்திரிக்கும் போது அவளுக்கு வந்து அப்படியே திடீர்னு மயக்கமும் வந்துடுது. ஸோ ஹீரோ வந்துட்டு லின்னை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு ஓடுறான். ஆனால் ஹீரோனியை கொஞ்சம் கூட கண்டுக்கிறவே இல்லை. ஸோ குவாங் இருக்கான்ல, அவன் போய் ஹீரோனியை காப்பாற்றுறான். லின்னை வந்து ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போகிறான் ஹீரோ. ஸோ இப்போ அவங்க காரில் போனதுக்கப்புறம் பின்னாடி ஒரு கார் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதில் யாருன்னு பார்த்தா இந்த லின்னை வந்து ஒரு பையன் லவ் பண்ணியிருப்பான்ல, அவன் பேர் வந்து கீவன். அவன் வந்துட்டு அந்த காரை ஸ்டார்ட் பண்ணிட்டு அவங்களோட போகிறான். ஸோ அப்படியே ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக்னால் ரொம்ப லாங்னா இல்லை, கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடின்ற மாதிரி காட்டுறாங்க. அப்போ வந்துட்டு லின் வந்து ஹாஸ்பிட்டலில் கோமா ஸ்டேஜில் இருக்கும்போது இந்த பையன் தான் வந்து டெய்லியுமே அவளோட கையில் இருக்கிற நகம், காலில் இருக்கிற நகம்லாம் வெட்டி விட்டு அதுக்கப்புறம் லோஷன் போட்டு விடுறது, ஈர துணியை வச்சு அவளோட ஃபேஸ் எல்லாம் தொடச்சி விடுறது, அந்த மாதிரி ரொம்பவே கேர் பண்ணி பார்த்துட்டு இருக்கான். அவன் அப்படியே தொடச்சிக்கிட்டே பேசுகிறான், உனக்கெல்லாம் உன் கையை கேர் பண்ணிக்கிறது ரொம்பவே பிடிக்கும், அது காயவே விட மாட்டேன், லோஷன்லாம் போட்டுட்டு இருப்பேன், சொல்லப்போனால் உன்னை முழுசாக புரிஞ்சு வச்சுக்க ஒரே ஆள் நான் மட்டும்தான், நான் வந்து ஒரு மிருகம் மாதிரி இருந்தேன், ஆனால் நீ மட்டும்தான் என்னை மனுஷனாக பார்த்த அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி அவன் ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்கும்போது இந்த லின்னை வந்து கண் முழிச்சிடறான். ஸோ அவள் கண் முழிச்சதை பார்த்தது இவனுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. ஆனால் அவள் வந்துட்டு ஹீரோட நேமை சொல்லவும் இவனுக்கு ரொம்பவே காண்டாகுது. டக்குன்னு இவன் கத்த ஆரம்பிச்சுன்னா, எப்போ பார்த்தாலும் அவன் பேரை மட்டும்தான் சொல்கிறேன், நீ கோமா ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு முன்னாடியுமே அவனோட நேம் தான் சொன்னேன், அப்போ பின்னாடி இத்தனை வருஷமாக நான் சுற்றி இருக்கேனே, என்னை பார்த்தா நாய் மாதிரி தெரியுதான்ற மாதிரி சொல்லவும் அவள் டக்குன்னு அவனை கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வச்சு இவனே பார்த்துட்டு இருக்கா. அப்போ தான் அவனுக்கு புரியுது, இப்போ தான் அவள் எந்திரிச்சிருக்கா, உடனே எதுக்கு நம்ம போய் அவர்கிட்ட கத்திட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, சாரிப்பா நான் வந்து தெரியாமல் கத்திட்டேன், மன்னிச்சிரு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அப்போ வந்துட்டு அவள் சொல்கிறா, நீ நம்மளோட ப்ராமிஸை மறந்துட்டியா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அவன் வந்துட்டு இல்லை நான் உன்னை பிரின்சஸ் மாதிரி பார்த்துக்கிறேன், நான் ப்ராமிஸை மறக்கல அப்படின்ற மாதிரி சொல்லவும் அவன் இன்னொன்றுமே சொல்கிறான். அகெயின் அதே தான் சொல்கிறான், நான் வந்து மிருகம் மாதிரி இருந்தேன், நீ தான் வந்து என்னை மனுஷன் மாதிரி பார்த்த, இருக்கிற எல்லாருமே வந்துட்டு எனக்கு கேவலமாக நினைக்கும் போது நீ ஒரு ஆள் தான் வந்து என்கிட்ட கேர் பண்ணி பேசினேன் வச்ச, ஸோ நான் உன்னை அவ்வளோ சீக்கிரம் விட்டுற மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அவன் வந்துட்டு சொல்கிறான், அப்போ நான் எப்படி உன்னை நாயாக பார்ப்பேன், எனக்கு நீ ரொம்ப ப்ரீஷியஸ் அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அவன் வந்துட்டு சரி நீ ரெஸ்ட் எடு, நான் உங்ககிட்ட அப்புறம் வந்து பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளை தூங்க வச்சுட்டு அங்கேருந்து போயிடறான். ஸோ அவன் அங்கேருந்து போயிட்டு இப்போ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே வந்துட்டு என்ன ஆகுதுன்னா, இவன் வந்து கண் முழிச்ச விஷயம் வந்து நான் அங்கே வேலை பார்க்குற நர்ஸ்க்கு தெரியுது. ஸோ அவங்க வந்துட்டு இதை மட்டும் ஹீரோக்கு சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க ரொம்ப ஹாப்பியாகிடுவாங்க, அவங்க தான் டெய்லி வந்து உங்களை பார்க்குறது பேசுறதுன்னு சொல்லிட்டு உங்களை ரொம்பவே கேர் பண்ணி பார்த்துக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லவும் லின் என்ன சொல்கிறான்னா, சரி இந்த விஷயத்தை நீங்கள் அவர்கிட்ட சொல்ல வேணாம், நான் அவருக்கு வந்து சர்ப்ரைஸ் தரப்போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லவும் நர்ஸுமே வந்துட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க. அவங்க போன உடனே இந்த லின்னோட தங்கச்சி இருக்கா இல்லையா, அவள் உள்ளே வரா. உள்ளே வந்துட்டு அக்கா நீங்கள் எப்படி இருக்கீங்க, 3 வருஷம் எப்படியோ போயிடுச்சு அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது லின் வந்துட்டு சொல்கிறா, 3 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு, என்னை கிட்னாப் பண்ணிட்டாங்க, ஆனால் அதுக்கப்புறம் எனக்கு என்ன ஆச்சுன்னு எனக்கு ஞாபகம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லும்போது லின்னோட தங்கச்சி என்ன சொல்கிறான்னா, உங்களுக்கு வந்து ஹீரோ ப்ரப்போஸ் பண்ணாங்க அதெல்லாம் ஞாபகம் இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லவும் லின் அப்போ ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்க்குறா. என்னன்னா ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக்கு, லின்னுக்கு வந்துட்டு அப்போ பர்த்டே வரப்போகுது. ஸோ லின் வந்துட்டு ஹீரோ போய் இன்வைட் பண்ணான்னு சொல்லிட்டு அவனை பார்த்து இன்விடேஷன் மாதிரி கொடுப்பான். ஆனால் ஹீரோ வந்துட்டு என்னால் உன் பர்த்டே பார்ட்டிக்கு வர முடியாது, ஏன்னா நான் வந்து ஹீரோயினிக்கு வந்துட்டு நான் ப்ரப்போஸ் பண்ண போகிறேன், ஸோ என்னால் வர முடியாதுன்ற மாதிரி சொல்லிட்டு நான் வேணால் கிஃப்டெல்லாம் சென்ட் பண்ணி விட்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து போனவன் தான். ஸோ லின்னுக்கு அது
மட்டும்தான் ஞாபகம் இருக்குது. தங்கச்சிக்காரி என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆச்சுல, அப்போ தான் ஹீரோக்கும் ஆக்சிடென்ட் ஆச்சு. ஆனால் பாஸ்ட்டில் இருக்க எல்லா விஷயத்தையுமே மறந்துட்டாரு உங்களை தவிர. ஸோ அவருக்கு இப்போ பாஸ்ட்டில் இருந்த ஒரே விஷயம்னா நீங்கள் மட்டும்தான். அவர் உங்களை ரொம்பவே லவ் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு, ஹீரோவுக்கு எப்படி கல்யாணம் ஆச்சு தெரியுமா? அவங்களோட பாட்டினால தான். ஹீரோ வந்துட்டு ஹீரோயினே ஒரு பொருளாக கூட மதிக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து லின்னுக்கு மட்டும்தான்ற மாதிரி இந்த பக்கம் இவன் வந்து அப்படியே என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கா அந்த இதை வந்துட்டு. ஸோ இப்போ லின் வந்து என்ன யோசிக்கிறான்னா, இந்த விஷயத்த இப்படியே வச்சுக்கணும், மாற்றிடக்கூடாது. ஆக்சுவலாக இவள் பிளான் பண்ணி தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருந்திருக்கா. ஸோ இப்போ வரைக்கும் இவளோட ரூட் வந்து கிளியராக இருக்கிறனால இந்த ரூட்டில் வேறு திங்ஸை வர விடாமல் பார்த்துக்கணும்னு யோசிச்சுட்ருக்கா. அது மட்டும் இல்லாமல் இவளுக்கு வந்து பேபி ப்ரீத்துன்னு சொல்லிட்டு ஒரு பிளான்ட் இருக்கும். அது வந்து ஹீரோனிக்கு ரொம்பவே பிடிக்கும். ஆனால் இவளுக்கு வந்து செட்டே ஆகாது. ஆனால் ஹீரோக்கு வந்து அது ஒரு விஷயம் நல்லா தெரியும், பேபி ப்ரீத்னா ரொம்பவே பிடிக்கும்னு சொல்லிட்டு. ஸோ அந்த டேபிள் வந்து ஒரு ஃப்ளவர் பாட்டில் வந்துட்டு வேறு பூ இருக்கும். அதுக்கு பதிலாக அந்த பேபி ப்ரீத் அந்த ஃப்ளவரை வந்து வை அப்படின்ற மாதிரி லின்னோட தங்கச்சிக்கிட்ட சொல்லவும், அவன் வந்துட்டு உங்களுக்கு தான் செட் ஆகாது அப்படின்ற மாதிரி கேட்குறா. ஆனால் லின் வந்துட்டு சொல்கிறா, மனுஷங்களே மாறும்போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மாறாத என்ன அப்படின்ற மாதிரி சொல்லவும், அவளுமே வந்துட்டு சரிக்கா நான் அதை வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அக்கா ஹீரோ நீங்கள் எந்திரிச்சதுமே கூப்பிட சொன்னார், நான் கூப்பிட்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஃபோன் பண்ண போகிறா. அப்போ வந்துட்டு லின் சொல்கிறான், இல்லை எனக்கு அவர் வந்து இந்த மாதிரி ஃபேஸ் பண்ணுறதுக்கே ஒரு மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறா. ஆனால் அந்த தங்கச்சிக்காரி வந்துட்டு சொல்கிறா, அதெல்லாம் இல்லை, அவர் வந்து உன்னை ட்ரூவாகவே லவ் பண்ணுறாரு. ஸோ அவர் வந்து அப்போலாம் நினைக்க மாட்டார் அப்படின்னு சொல்கிறா. ஸோ அதனால் தங்கச்சி என்ன சாரி லின் வந்து என்ன சொல்கிறான்னா, சரி நம்ம வந்து அப்பாவோட பர்த்டே பார்ட்டிக்கு அவங்க எல்லாருமே இன்வைட் பண்ணுவோம், அப்போ போய் நான் அவனை மீட் பண்ணிக்கிறேன் அந்த மாதிரி சொல்லவும், தங்கச்சிக்காருமே சரி நான் இன்விடேஷன் சென்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போ பாப்பா. அப்போ வந்துட்டு லின் சொல்கிறா, ஹீரோயினுக்கும் ஒரு இன்விடேஷன் கொடு, அவங்க பார்ட்டிக்காக மாதிரி கொடுத்துக்கலாம் சரியா, நம்ம வந்து மற்றவங்க முன்னாடியே கெட்டவங்களாம் தெரியக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லவும், தங்கச்சிக்காருமே வந்துட்டு சரி வரட்டும், அவளை என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, இப்போ இதோட அந்த ஃப்ளாஷ்பேக் முடிஞ்சது. இதுக்கப்புறம் தான் வந்துட்டு அந்த ஸ்விம்மிங் பூலில் வந்துட்டு அந்த லின் வரது, அதுக்கப்புறம் ஹீரோயினி தண்ணியில் விழுகிறது, ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போகிறதுன்ற மாதிரி சீன்லாம் நடந்திருக்கும். ஸோ இப்போ ப்ரெசென்ட்லேருந்து பார்ப்போம். ஹீரோ வந்துட்டு லின்னு ஹாஸ்பிட்டலில் தூக்கிட்டு வந்திருப்பான். அப்போ ஆப்போசிட்டில் வந்துட்டு குவாங்கும் ஹீரோயினி வந்து அப்படியே பிரைடல் ஸ்டைலில் வச்சுட்டு நிற்பான். அப்போ வந்துட்டு குவாங் கத்துறான், டே இப்படி தான் நீ உன் பொண்டாட்டிலாம் ட்ரீட் பண்ணுவியா, என்ன மனுஷன்டா நீ அப்படின்ற மாதிரி கத்துறான். ஆனால் ஹீரோ கொஞ்சம் கூட கண்டுக்காமல் அவங்கள கிராஸ் பண்ணி அங்கிட்டு போகும்போது ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு குவான் கூப்பிட்றான். ஸோ அப்போ ஹீரோ அப்படியே ஸ்டாப் பண்ணி நிற்கும்போது, எனக்கு ஒன்று அப்படியே அடித்து மண்டையெல்லாம் உடைக்கணும் போல கோவம் வருது அப்படின்ற மாதிரி குவாங் கத்துறான். ஆனால் ஹீரோ வந்துட்டு கொஞ்சம் கூட ரெஸ்பான்ஸே இல்லை. டக்குனு லின்னை கூட்டு போய் அட்மிட் பண்ணுறான். ஸோ கொஞ்ச நேரம் கழித்து வந்து லின் வந்து சரியாயிடுறான். அவன் வந்துட்டு அப்படியே டக்குனு ஹீரோவை ஹக் பண்ணி, நான் உன்னை ரொம்பவே மிஸ் பண்ண தெரியுமா அப்படின்னு சொல்லி ஹக் பண்ணிக்கிறான். ஹீரோமே ஹக் பண்ணிக்கிறான். ஆனால் அப்போ வந்துட்டு இவனுக்கு ஸ்ட்ரைக் ஆகுது, குவாங் கத்திருப்பான்ல இப்படி தான் உன் பொண்டாட்டிலாம் ட்ரீட் பண்ணுவியான்னு சொல்லிட்டு. அது வந்து டக்குன்னு ஞாபகத்துக்கு. ஸோ டக்குன்னு ஹக்கை வந்து பிரேக் பண்ணிட்டு லின்னோட ஃபேஸவே பார்த்துட்ருக்கான். லின் வந்துட்டு, என்னடா ஃபேஸ் இப்படி வச்சுருக்க, நான் எந்திரிச்சது உனக்கு ஹாப்பியே இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, இல்லை நான் தான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன், ஏன்னா இத்தனை நாள் நீ படுத்தே கிடந்த, இப்போ திடீர்னு எந்திரிச்சு வந்தேன்னு சொல்லும்போது எனக்கு அப்படியே ஷாக்கிங்காக இருக்குது அப்படின்னு சொல்கிறான். ஸோ லின் வந்துட்டு எப்படி 3 வருஷம் போச்சுன்னே தெரிலல அப்படின்னு ஃபீல் பண்ணுறான். ஸோ டக்குன்னு ஹீரோ வந்துட்டு சாரின்ற மாதிரிலாம் கேட்குறான். ஆனால் இவர் லின் வந்துட்டு, நான் உன்னை சொல்கிறதுக்காக சொல்லலை, சொல்கிறேன் மறந்துட்டேன், நான் ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு முன்னாடி வந்துட்டு நீ என்கிட்ட ஏதோ முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொன்னல, அது என்னது அப்படின்ற மாதிரி கேட்குறா. அப்போ ஹீரோவுக்கு வந்துட்டு அந்த விஷயம் அப்படியே ஸ்ட்ரைக் ஆகுது. அப்படியே மெமரிஸ் பழையதெல்லாம் ஞாபகத்துக்கு வர மாதிரி பண்ணிகிட்ருக்கு. அவனுக்கு தலையெல்லாம் வலிச்சிட்ருக்கு. டக்குன்னு லின்னு அதை பார்த்தோன்னே, ஐயோ நம்மளே வாய் கொடுத்து மாட்டிக்கிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பயந்து போகிறான். அதோட இந்த எபிசோட் முடியுது. ஸோ மறக்காமல் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு கூடவே லைக் பண்ணி ஷேர் பண்ணிடுங்க. ஓகே, பை. சரி மறந்துட்டேன், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் போகிற எபிசோடு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ இப்போ பாய்.